ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறுபிறப்புங்கிற மான்கோவோட சாப்டர் 18 19 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும்னா, நம்ம ஹீரோ சக்தி வாய்ந்தவன் தெரிஞ்ச உடனே அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட மறுபடியும் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவன் ரூமு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து செவுத்துல நிற்க வச்சுட்டு இருப்பான். அப்போ அவ இருந்துட்டு, நீ என்ன பண்ண போற, தயவு செஞ்சு நீ என்ன எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப அவ மூஞ்சி பக்கத்துல போயிட்டு வில்லத்தனமா, அப்பா இதுதான் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா, அதுக்காக தான் என் ரூமு முன்னாடி வந்து இந்த நடுராத்திரி நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறான். உடனே அவ ஒன்றும் தெரியாத மாதிரி, ஜெயமிலாசன் நீ என்ன பண்ண பார்க்குற, என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் கூடிய சீக்கிரமே செகண்ட் டெல்லரோட மாணவளாக மாற போகிறேன், நீ ஏதோ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் உனக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனால் நீ என்கிட்டயே தப்பாக நடந்துக்க பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, சரி சரி எனக்கு இப்போ எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்காக உடனே உன் குடும்பம் இன்னும் ஃபயர் ஸ்டார் சிட்டியில் தானே இருக்குது, நான் வேணுமா என் அப்பாட்ட சொல்லி ஏதாவது பண்ணட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோ அவளை கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறான். அதை பார்த்த உடனே அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு, நீ வெறும் மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7 தான் இருக்க, நீ உன்னையே பெரிய திறமைசாலின்னு சொல்லி நினச்சிக்காதன்னு சொல்லி கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து கதவை மூடிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு, இவனுக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னையே இக்னோர் பண்ணிட்டு போகிறான். ஒருவேளை எங்கள் நிச்சயதார்த்தம் நின்று போனதால தான் இப்படி நடந்துக்கிறானா, ஆனால் இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவன் மட்டும் நான் நினைக்கிற அளவுக்கு திறமைசாலியாக இருந்தானா, நான் இவனை மயக்கி மறுபடியும் எனக்கு சொந்தமாக மாற்றிடுவேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தூரத்தில் நின்று ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாருடான்னு பார்த்தா அது அந்த ஜெனி பொண்ணு தான். நம்ம ஹீரோ கூட அந்த காட்டில் இருந்த அந்த பொண்ணு. அவ இருந்துட்டு, சே இந்த பைத்தியக்காரன் இன்னும் சாகலை, அது மட்டும் இல்லை இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் நம்ம செரீன் சீனியர்கிட்டே இப்படி நடந்துக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு, நான் இவனை சும்மாவே விட மாட்டேன், நான் இவனை கொன்னே தருவேன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவை பின்னாடி வந்துட்டு, அப்படியா நீ யாரை கொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட உடனே அவள் பயந்து போய் திரும்பி பார்த்தா, இப்போ ஹீரோவை முன்னாடி நின்றுட்டு, நீ இருந்ததை நான் நோட் பண்ணலேன்னு பார்த்தியா, ஆனால் நான் உன்னை எப்பயோ கவனிச்சிட்டேன், ஆனால் போனால் போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருந்தேன், ஆனால் நீ இங்கே நின்றுக்கிட்டு என்னையோ கொலை பண்ண திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான். உடனே அவள் கையில் இருந்த விசிறியை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, ஓங்கிட்டே இருக்க இந்த பவரை வச்சுக்கிட்டு நீ என்னை கொலை பண்ண பார்க்குறியா, நான் உன்ன மாதிரி ஒரு கெட்டான படைச்ச செல்ஃபிஷை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, இப்போ நடக்க போகிறதுக்கு நீ என்ன குத்தம் சொல்லாத, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் கையில் பவரை கொண்டு வந்து அவளை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்து பயந்து போன அவள் இருந்துட்டு, இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு கத்துறதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. அப்போ சன்னன் முன் செட்டில் இருக்கக்கூடிய அரைனாவை தான் காட்டுறாங்க. எல்டர் இருந்துட்டு, இன்னைக்கு 1-on-1 அரைனா போட்டி தான் நடக்க போகுது, இதில் சண்டை போட்டு எந்த 9 பேர் கடைசி வரல இருக்காங்களோ அந்த 9 பேரை தான் நாங்கள் 9 டிசபிளாக எடுத்துக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டி இப்போ தொடங்க போது, யார் முதல்ல போட்டியில் கலந்துக்க போகிறீங்களா அவங்க அரைனாவுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னா இது 1-on-1 மேட்ச் இல்லை, இதில் 2 பேர் சண்டை போடுவாங்க, அதில் தோற்று போகிறவங்க போட்டியை விட்டு விலகி போயிடுவாங்க, ஜெயிக்கிறவங்க மறுபடியும் அடுத்து வரவங்க கூட சண்டை போடணும், இது மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதனால முதல்ல வரவங்க நிறைய பேர் கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி யாருமே மேடைக்கு வராமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, இது நம்மளோட எனர்ஜி லெவலை சோதிக்கிற போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதனால் யாருமே சண்டை போட வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டு, எனக்கு இதெல்லாம் பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட பப்பட்டை கூட்டிக்கிட்டு அரணாக்கு மேலே தாவி குதிச்சு போகிறான். பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் ஜெயமிலாசன் மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7 இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ கூட சண்டை போட போகிறவன் இருந்துக்கிட்டு, ஓ ஜெயமிலாசன் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு நக்கல் அடிச்சுட்டு, நான் நேற்று நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், ஆனால் நீலாம் எனக்கு மேட்சே இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்தால் அதனால் உனக்கு ஈவி இறக்கமே காட்ட மாட்டேன், அதனால் உனக்கு எந்த அடியும் படக்கூடாதுன்னா இந்த அரணாவை விட்டு தள்ளியே இருன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பப்பட்டை பார்த்துட்டு, ஓ இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, இப்படி போகிற எல்லா இடத்துக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு சுற்றாத, அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா ரொம்ப பலகீனமாகவும் இருக்குது, அவளுக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பப்பட்டை தட்டி கொடுத்துட்டு, நீ உன்னோட எதிரியை ரொம்பவே குறைச்சி எடை போடுற, இது உனக்கே ஆபத்தாக போயிருன்னு சொல்கிறான். அதெல்லாம் கீழே இருந்து கேட்டுட்டு இருந்தா செரீன் பொண்ணு வந்துட்டு, என்னது ஜெயமிலாசனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு பப்பட்டை ஆச்சரியமாக பார்க்குறா. அதே சமயத்தில் அரைனால அந்த பப்பட் இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட வந்தவனை அட்டாக் பண்ண போகுது. அதை பார்த்து அவ இருந்துட்டு, எல்டர் எனக்கு பொண்ணு கூட சண்டை போடலாம் விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லை ஜெயமிலாசன் இந்த போட்டியோட விதிமுறையை மீறிட்டான், இது 1-on-1 போட்டி தானே, ஆனால் இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் மேலே வந்து ஒரு டாலிஸ்மேன் வந்து ஒட்டுது. அதுக்கப்புறம் அவனால் நகர முடியாமல் போயிடுது. அப்போ அந்த பப்பட் வந்துட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுது. அதில் அவன் ரத்தங்க கீட்டு பறந்து போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததில் அவனுக்கு நுர தள்ளிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த பப்பட் வந்துட்டு அது போட்டிருந்த தொப்பியை கலட்டி காட்டுது. பார்த்தா அது ரொம்பவே அழகா இருக்குது. அதெல்லாம் பார்த்த எல்டர் இருந்துட்டு, ஜெயமிலாசன் 5வது அரைனாவில் பப்பட் டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காரு, இது விதிமுறைக்கு உட்பட்டது தான், இந்த போட்டியில் ஜெயிச்சது ஜெயமிலாசன் சொல்கிறாரு. அதெல்லாம் கீழே இருந்து பார்த்துட்டு இருந்தா செரீன் பொண்ணு இருந்துட்டு, என்னது ஜெயமிலாசனுக்கு பப்பட் டெக்னிக்கும் தெரியுமான்னு சொல்லி ஆச்சரியப்படுறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வாங்க சாப்டர் 19 பார்க்கலாம். நம்ம ஹீரோ முதல் ஆளை தோக்கடிச்சிட்டு அரேனால கெத்தா நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே இருக்க ஒருத்தன் வந்துட்டு நம்ம இங்கே இத்தனை பேர் இருக்கோம், ஆனால் அவன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், நம்ம நினச்சா அவனை ஈஸியாகவே தோக்கடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை அவன் பப்பட் டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அந்த டெக்னிக்கை அவனோட சக்தியை ரொம்ப சீக்கிரமாகவே உறிஞ்சி எடுத்துரும். அவன் ரொம்ப சீக்கிரமாகவே சோர்ந்து போயிடுவான். அதனால் நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவனை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசை தரப்போகிறேன்னு சொல்கிறான். அவன் யாருன்னா நம்ம ஹீரோ கூட இந்த செட்டில் சேரும்போது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான், அவன் தான். அவனை வந்துட்டு நம்ம தவளவாயன்னு சொல்லி வச்சுக்கலாம். உடனே நம்ம ஹீரோவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, பரவாயில்ல நீ கொஞ்சம் புத்திசாலி தான், என்னை தோக்கடிக்க போகிறவங்களுக்கு பரிசு தர போறியான்னு சொல்லிட்டு கீழே இருக்க எல்லாரையும் டெரராக பார்த்துட்டு ஓகே யார் வேணுமா என் கூட சண்டை போட வாங்க, ஆனால் நான் யாருக்குமே ஈவிரக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்கிறான். எல்லாம் கேட்டால் தவளவாய் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வந்துட்டு யாரையும் இவனை பார்த்து பயப்படாதீங்க, இவன் வெறும் வாய் உதார் தான், நம்மளை பயமுடுத்த தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்கிறத யாரும் நம்பாதீங்கன்னு சொல்கிறான். அதான் கேட்ட ஒருத்தர் வந்துட்டு அரேனாவுக்கு பறந்து வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வணக்கம் வச்சுட்டு இந்த போட்டியில் எப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அது எதையுமே கண்டுக்காமல் அவனோட பப்பட்டோட சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண போகிறான். அந்த சீன் அப்படியே கட் ஆயிடுது. அடுத்த சீன்லாம் அன்னைக்கு மதியம் ஆயிடுது. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே நிறைய பேர் கூட சண்டை போட்டு சோர்ந்து போய் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் எல்லாரையும் ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சேன், ஏன்னா என்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. அப்படி இருந்து என்னால் முடியல. இன்னும் எத்தனை பேர் தான் வர போகிறானுங்களோ எனக்கு தெரியல. நான் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சண்டை போட்டே செத்து போயிடுவேன் போலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த தவளவாயனை பார்த்து நான் இவனை பாராட்டியே ஆகணும், கச்சிதமாக பிளான் போட்டு என்னை சிக்க வச்சுட்டான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து அந்த தவளவாய் வந்துட்டு நம்ம ஹீரோ சோர்ந்து போயிருக்கிறத பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட இன்னொருத்தன் வந்துடுறான். அவன் வந்துட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இதை பயன்படுத்துறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டாலிஸ்மேனை எடுத்து அவனை நோக்கி எறிகிறான். அது போய் அவன் மேலே பட்டா உடனே இப்போ வெடிச்சு செதறுது. இந்த போட்டியிலையும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். அதுக்குள்ளேயும் இன்னொருத்தன் வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பப்பட்டை வச்சு அவனை அட்டாக் பண்ணுறான். அந்த பப்பட்டு யாருக்குமே ஈவு இறக்கம் காட்டாமல் எல்லாரோட கையும் காலையுமே தனித்தனியாக பிச்சு போட்டுருது. அப்படி எல்லாரையும் கொண்டதுனால அந்த பப்பட்டு உடம்பு முழுக்க ரத்தமாக இருக்குது. அப்படியே அது வந்து அரேனால மாசான்னு நிற்கிறப்ப அதை பார்த்தா கீழே இருக்க எல்லாரும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையும் கீழேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இருந்துட்டு கொலைன்னு சொல்லிட்டு பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துருது. அதெல்லாம் பார்த்த எல்டர் இருந்துட்டு ஜேமி லார்சன் இது வெறும் போட்டி தானே, இதில் யாரையும் கொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க எல்டர், நான் ரொம்ப நேரமாக நிறைய பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கனால சோர்ந்து போயிட்டேன், அதனால் என்னோட பப்பட்டை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் அது ஜூனியரை கொன்றுச்சு, பயப்படாதீங்க, நான் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன், இனிமேல் என்னோட பப்பட்டை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, நீங்கள் ஒன்றும் என்னை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, தாராளமாக வந்து என் கூட சண்டை போடலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி அங்கே செத்து கிடக்கணும் பார்த்துட்டு அவனுக்கு மரியாதை செலுத்திட்டு என்னை மன்னிச்சிருங்க சீனியர், நான் உங்களை கொல்லணும்னு சொல்லி நினைக்கல, ஆனால் போட்டியில் இப்படி அதெல்லாம் சகஜம்லன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எல்டர் இருந்துட்டு சரி இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சிடறேன், ஆனால் மறுபடியும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி எல்டர், இனிமேல் நான் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்டர் ரொம்பவே புத்திசாலி, இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த தவளவாயனை பார்த்துட்டு ஏன் நீ வந்து என் கூட சண்டை போட்டு என்னை தோக்கடிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை நீ ரொம்ப பெரிய புத்திசாலி, அது மட்டும் இல்லாமல் நீ பலசாலியும் கூட, அப்படி இருக்கப்ப நீ வந்தா என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல, வந்து என் கூட சண்டை போட்டுன்னு சொல்லி நக்கலாக சொல்கிறான். எல்லாம் கேட்டு அந்த தவளவாயம் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.